பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மும்பையில், அதாவது மகாராஷ்டிராவில் மூன்றாவது மொழியாக இந்தியை படித்தாக வேண்டும் என்று வரிந்து கட்டிக்கொண்டு ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மும்பை மாநிலத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. மும்பையில ஹிந்தி படிக்கலையா? ஏன் மும்பையில தான் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுமே அப்படின்னு பார்த்தா, இதற்கு பின்னே மிகப்பெரிய சூதாட்டம் இருக்கிறது. ஹிந்தி கட்டாயமாக மூன்றாவது மொழியாக மராட்டியத்தில் இடம்பெறும் என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவிப்புக்கு பின்பு இருக்கின்ற அந்த நரித்தந்திரம், கபட நாடகம், கபட வேடம், எதற்காக இந்த வேடத்தை புனைகிறது பாரதிய ஜனதா கட்சி என்பதை பார்க்கலாம். மும்பை மாநகராட்சி தேர்தலுக்கும் இந்த அறிவிப்பிற்கும் என்ன சம்பந்தம் என்பதை பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. மும்பை மாநகராட்சி தேர்தல் வர இருக்கிறது. மும்பை மாநகராட்சி தேர்தல் மட்டுமல்ல, மராட்டிய ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவுக்கும் உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. இதில் மிகப்பெரிய மாநகராட்சி, இந்தியாவின் மிகப்பெரிய மாநகராட்சி மும்பை. 60% of the total revenue of India goes from Bombay. மும்பையிலிருந்து தான் நாட்டின் 60% ரெவென்யூ போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் நிறைந்தது பாம்பே. இந்தியாவின் முதல் பெரிய மாநகராட்சி. அதற்கடுத்து மகாராஷ்டிராவில் அடுத்த மாநகராட்சி என்றால் புனே, தானே. இந்த மாநகராட்சிகள் இதிலெல்லாம் வெற்றி பெறுவதன் மூலம் மிகப்பெரிய ரெவென்யூ அங்கே இருக்குது. இதையெல்லாம் தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறலாம். அதுபோக முக்கியமான விஷயம், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்த தில்லுமுள்ளுகள், அதிகப்படியாக பதிவு செய்யப்பட்ட 75 லட்சம் வாக்குகள், அது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பண்ண முடியும். 75 லட்சம் வாக்குகள் அதிகமாக போல் பண்ணிட்டாங்க. இப்பொழுது வாக்குச்சீட்டுகளிலே போடும் பொழுது, வாக்குச்சீட்டுகளிலே தேர்தல் நடத்துகின்ற பொழுது அந்த 75 லட்சம் வாக்குகள் அதிகப்படியா வருமா? வராதில்ல. அதற்கு தேர்தல் கமிஷன் என்ன வியாக்கியானம் சொல்ல போகிறது? தேர்தல் கமிஷனால் அதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியானால் இவர்கள் வென்றுதான் ஆக வேண்டும். உண்மைதான், நாங்க அதிக இந்த வாக்குகளை வாங்கியது உண்மைதான் என்பதற்காகவும், எப்படியாவது மும்பை மாநகராட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் இவர்கள் கிளப்பிவிட்ட புரளிதான் இந்த ஒரு 4 நாளைக்கு நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அப்புறம் பின்வாங்கிட்டாங்க. இதை நம்ம 2 பிரிவா பார்க்க வேண்டும், 2 பிரிவாக பார்க்க வேண்டும். புனே, தானே உள்ளிட்ட பகுதிகளை அடக்கிய ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா, கிராமப்புறம், மற்ற ரத்னகிரி, தாப்போலி, கேட், பென், இந்த மாதிரி புரூஸ், இந்த மாதிரி ரூரல் சைடு கிராமப்புறங்கள் மற்றும் சிறு சிறு நகராட்சிகள், மாநகராட்சிகள், இவற்றை உள்ளடக்கிய கிராமப்புற மகாராஷ்டிரா மும்பை மாநகராட்சி 2 பிரிவாக பிரிக்க வேண்டும். இந்த மும்பை மாநகராட்சியை பிடிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய லட்சியம். ஏனென்றால் பெரிய பண வரவு. ஆக இவங்க தான் உத்தம புத்திரர்களாச்சே, லஞ்சம் வாங்காதவர்கள், ஊழல் செய்யாதவர்கள். அப்புறம் எதுக்கு மாநகராட்சி? மும்பை மாநகராட்சியை எப்படியாவது பிடிக்க வேண்டும். கிராமப்புற பகுதிகள், அங்கே வேறு மாதிரியாக வாக்களிப்பார்கள், இங்கே வேறு மாதிரியாக. ஏன்னா கிராமப்புற இந்த மராட்டியினுடைய அமைப்பை எடுத்துக்கொண்டாலே, புனே, தானே உள்ளிட்ட அங்கிருந்து போற அந்த கிராமப்புற பகுதிகள், புனேயிலிருந்தே ஆரம்பிச்சிடும், தானேயிலிருந்து, அங்கே எல்லாம் மராட்டி தான் மெயின். கிராமப்புற பகுதிகளில் சிறு சிறு நகராட்சிகள் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்தியே தெரியாது, மராட்டி தான் தெரியும் எழுத படிக்க. நான் ரத்னகிரி வரைக்கும் போயிருக்கேன். அங்கே போய் நான் இந்தியில பேசினேன், அவங்களுக்கு இந்தியில தெரியல, மராட்டியில தான் திருப்பி பதில் சொன்னாங்க. அவங்களுக்கு மராட்டி தான் தெரியும், ஆங்கிலம் தட்டு மாதிரி பேசுவாங்க. ஆக இப்பொழுது மகாராஷ்டிராவிலே இருப்பது மராட்டியும் இங்கிலீஷும். இந்தி வேணும்னா விரும்புனா படிச்சுக்கலாம்.
அதை அப்படியே கொண்டுகிட்டு வந்து நீங்க பாம்பே பார்த்தீங்கன்னா மும்பை என்பது குஜராத்திகள், பீகாரிகள், யூபிக்காரங்க, தமிழர்கள், பெங்காலிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்கின்ற, இவர்கள் அதிகப்படியாக வாழ்கின்ற ஒரு இடம்தான் பாம்பே. இந்த மும்பையில அப்ப இவங்களுடைய வாக்குகள் இதெல்லாம் இந்திக்காக இருக்கும். அவர்களுக்கு இந்தி அடிப்படை தேவை. மும்பையில வசிப்பவர்களுக்கு இந்தி. ஆக இங்கே ஒரு தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கின்றலாம். இந்தி பேசுகின்ற புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், புலம்பெயர் மாநிலங்கள் அவங்களுடைய வாக்குகளை மொத்தமாக கன்சாலிடேட் அப்படியே வாங்குறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி போட்ட நாடகம் தான் இது. மும்பையில இவர்களுடைய செல்வாக்கை, அதாவது மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கருடைய சிவசேனா அவர்களுடைய செல்வாக்கை மற்றும் காங்கிரஸ் கட்சி சரத்பவார் இவர்களுடைய செல்வாக்கை சீர்குலைத்து நாம ஒட்டுமொத்தமாக மும்பை மாநகராட்சியை கைப்பற்றிடலாம் என்பது இவர்களுடைய கணக்கு. அதற்காக இந்த ஹிந்தி பிரச்சனையை, இந்தியை 3வது மொழியாக கட்டாய பாடமாக கொண்டு வந்து விட்டால் பாம்பேயில் நமக்கு மிகப்பெரிய வாக்குகள் கிடைக்கும். ஏனென்றால் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களால் கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய கணக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு. பிளஸ் ஷிண்டேயுடைய கட்சி இருக்கு, மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா MNS உடைய இந்த ராஜ் டாக்கரேயுடைய, அதாவது உத்தவ் தாக்கருடைய, அவருக்கு தம்பி முறை தான் வேணும். அவர் நெருங்கிய, அவருடைய பால் தாக்கரேயுடைய நெருங்கிய சொந்தம், அக்கா மகன் நினைக்கிறேன் அல்லது தம்பி மகன், ஏதோ ஒரு வகையில் உத்தவ் தாக்கரேக்கு அவர் மருமகனோ அல்லது சகோதரர் முறை வேண்டும். பால் தாக்கரே உயிரோடு இருந்த வரை ராஜ் தாக்கரே தான் கட்சியினுடைய எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு வந்தார். அவர் தான் தன்னுடைய ஒரு செல்ல பிள்ளையாக வளர்த்து வந்தார் பால் தாக்கரே. அதன் பிறகு அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனான்னு சொல்லி வெளியே போயிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்பொழுது இதுதான் விஷயம். மும்பையில் இவங்க மாநகராட்சியை கைப்பற்ற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு இங்கே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல்வேறு மாநிலத்தவர்களுடைய வாக்குகளை அப்படியே கொத்தாக வாங்கிவிடலாம் என்று திட்டம் போட்டு இந்த மும்பை இந்த இந்திங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு 4 நாளைக்கு இது அப்படியே இவங்க உத்தவ் தாக்கரே குதின்னு குதிப்பாரு, வழக்கம் போல சிவசேனா குதின்னு குதிப்பாங்க. ஆக நாம இங்க பாம்பேயில் மும்பையில் நம்ம மாநகராட்சி எளிதாக பிடித்து விடலாம், தனிமைப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள். இது அப்ப காங்கிரஸ் என்ன தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா அல்லது சரத்பவாருடைய கட்சி தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்குமா? இவர்கள் போட்ட திட்டம் இதற்காகத்தான். இதற்காக பண்றது மாதிரி செய்யறது மாதிரி செஞ்சுட்டு ஒரு 4 நாள்ல வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா கிளப்பி விட்டு பூதத்தை கிளப்பி விட்டாங்க. இவங்களும் பேரணியை நடத்தி வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள். இதில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் என்னவென்றால், மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா ராஜ் டாக்கரே போய் உத்தவ் தாக்கரேயோடு சேர்ந்துவிட்டது. இதை இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜ் தாக்கரேவெல்லாம் பயமுறுத்த முடியாது. அவரெல்லாம் எந்த பதவியிலையும் இருந்ததில்லை. அதனால் அவர் மேல ED ரைடு அதெல்லாம் அந்த பயமுறுத்தல் இதெல்லாம் பண்ணி பணிய வைக்க முடியாது. ஆக இப்பொழுது ராஜ் டாக்கரே கைகோர்த்து விட்டார் இவரோட, உத்தவ் தாக்கரேயோட. இது பாரதிய ஜனதா கட்சியின் தலையிலே விழுந்த பேரிடி. இவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. அதாவது ராஜ் தாக்கரே இங்கே சேர்ந்தது ஷிண்டே ஆதரவாளர்கள் மத்தியிலும் ஷிண்டே குரூப்புக்கு மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயம் மும்பை மாநகராட்சியை சிவசேனா, அதாவது உத்தவ் தாக்கரேயுடைய சிவசேனா, மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா, காங்கிரஸ் மற்றும் சரத்பவாருடைய கட்சிகள் இவையெல்லாம் சேர்ந்து வேட்டையாடி பிடிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஹிந்தி விஷயம் பின்வாங்கியதும் ஒரு மிகப்பெரிய அடிதான் பட்னாவிஸுக்கு. ஏன்னா கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டு திருப்பி பின்வாங்கிட்டதுனால அப்ப என்ன ஆகுது, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மாநிலத்தவர்கள் மத்தியில் இவன் இப்படிதாயா, இவன் நாடகம் ஆடுறான் அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்து விட்டது. இதுல பிளஸ் ஆகிறதை விட மைனஸ் ஆகிவிட்டது பட்னாவிஸுக்கு, மகாராஷ்டிரா அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு.
ஏனென்றால் ஒரு தொகுதிக்கு எப்படியும் 2000 வாக்கு 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற கவுன்சிலர்கள் நிறைய இருக்கிறாங்க. இங்கே எல்லாம் இந்த எம்என்எஸ் மிகப்பெரிய வலுவோடு இருக்குது. மும்பை மாநகராட்சியில் அவர்கள் இட்டு நிரப்புவார்கள். ஆகவே 2000 வாக்கு 5000 வாக்கு 3000 வாக்குகள் வித்தியாசம் எல்லாம் குறைந்து மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா அங்கே போய் சேர்கின்ற பட்சத்தில் மாநகராட்சியில் அதிகமான இடங்களை பிடிக்கின்ற வாய்ப்பு சிவசேனா மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது. இது பட்னாவிஸை எதிர்பார்க்காது. சரி, இன்னொரு நம்ம விஷயம் எடுத்து வைக்கிற விஷயம், இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையில் தான் நடத்தப் போகிறார்கள். வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப் போகின்ற பொழுது அதிகப்படியாக இந்த 75 லட்சம் வாக்குகள் திருப்பியும் போலாகுமா? அப்படி போல ஆகவில்லை என்றால் இதற்கு தேர்தல் கமிஷன் என்ன பதில் சொல்ல போகிறது? இந்திய நாட்டினுடைய தேர்தல் ஆணையரும் தேர்தல் கமிஷனும் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? அது எப்படி உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் மிகச்சரியாக எல்லாம் போலாகுது, உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் கரெக்டா வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு வாக்காளர் எண்ணிக்கை அளவுக்கு அது போலாகுது. நீ மெஷினை கொண்டாந்து வச்சா மட்டும் எப்படிப்பா அது 75 லட்சம் வாக்குகள் 1 கோடி வாக்குகள் அதிகமாக போலாகுது. அதுவும் சாயங்காலம் 5 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் சிசிடிவி கேமராவை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுவிட்டு எப்படி போலாகுது என்ற கேள்வி சுப்ரீம் கோர்ட்லையும் கேட்கப்படலாம், கோர்ட்டுகளும் கேட்கலாம். இது ஒரு வழக்காகவே எதிர்க்கட்சிகள் எடுப்பார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுதுதான் நிஜமாகவே மாட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த மகாராஷ்டிரா தேர்தலில், கடந்த சட்டமன்ற தேர்தலில் செய்த அந்த மோசடிக்கு, தகிடுதத்திற்கு தேர்தல் கமிஷன் துணை போனதா? தேர்தல் கமிஷன் இந்த அதிகப்படியான வாக்குகள் செலுத்தப்பட்டதா என்பதற்கான விடை இந்த உள்ளாட்சி தேர்தலில் கிடைத்து போய்விடும். இந்த உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சீட்டு முறை, ஆக வாக்குச்சீட்டு முறையில் அதிகமாக போலாவதற்கான வாய்ப்பு இல்லை. வேண்டுமானால் தேர்தல் கமிஷன் நினைத்தால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியாக மீண்டும் அந்த 75 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருப்பதாக ஒரு பொய்யான கதையை பொய்யான ஒரு இதை கூட கொடுக்கலாம். நம்ம ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு இதுலையும் இது பண்ணும்போது அந்த கூட்டி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நமக்கு சரியான விடை தெரிந்து விடும். ஆனால் தேர்தல் கமிஷன் பொய் சொல்ல துணிந்து விட்டால் சொல்லலாம். அவங்கள தட்டி கேட்கறதுக்கு யார் இருக்கிறது? அவர்கள் மேல் யார் நடவடிக்கை எடுக்க முடியும்? கோர்ட் நினைத்தால் தான் எடுக்க முடியும். கோர்ட் நீதிமன்றத்தைத்தான், இந்திய நீதிமன்றங்களைத்தான், மாண்புமிகு நீதியரசர்களைத்தான் இந்திய மக்கள், சராசரி மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது இந்த மாநகராட்சி தேர்தலும் சரி, இந்த உள்ளாட்சி தேர்தலும் சரி, மராட்டியத்திலே நடக்கப் போகின்ற இந்த மாநகராட்சி தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் இது மராட்டியத்திற்கானதல்ல, ஒட்டுமொத்த நாட்டிற்கும். இந்த தேர்தல் கமிஷன் அங்கே 75 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருந்தது கடந்த தேர்தலில். அதற்கு பதில் சொல்லுகின்ற தேர்தலாகத்தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கப் போகிறது. இதிலேதான் தேர்தல் கமிஷன் பொய் சொன்னதா, இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களுடைய லட்சணம் என்ன என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். நீதிமன்றங்களும் நீதியரசர்களும் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். திருடர்களை அவர்களுடைய தோலை உருக்கின்ற, அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கின்ற ஒரு தேர்தலாக இந்த மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்கப் போகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.